தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க? அது நியாயமானது தானா? எல்லா அந்த லாக்அப் டெத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாரையும் வர வச்சு விஜய் வந்து பண்ணியிருக்கிறார். அதுக்கு அனுமதி கேட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க கோர்ட்டு மூலமா. அது செய்வாங்க. இப்போ எனக்கு என்ன அளவுக்கு தம்பி அனுபவிக்கல, எனக்கு அதை விட கொடுமை நடந்ததில்ல. கடைசி அரை மணி நேரத்தில் ஓடி போய் மேடையை போட்டு ஏறி பேசிட்டு வந்தான். ஒரு ஆறுதல் சொல்லணும், அந்த செயலை கண்டிக்கணுங்கிற எண்ணம் பாராட்டத்தக்கது. அதை இந்த கட்சிகள் செயல் இல்லை, அதை அவர் செய்கிறார்ல, அதுக்கு பாராட்டணும், வாழ்த்தணும். அதை போய் குறை கண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அது தேவையில்லாதது. அது கூட மற்ற கட்சிகள் செயல் இல்லை, இல்லை. ஏன்னா எஜமா அங்கே வச்சு பார்ப்பல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஜமா வெளியில போடான்ட்டானா அப்ப என்ன பண்றது? தட்டை எடுத்துக்கிட்டு வேற எந்த வீட்டுக்கு போறது? அதனால போடுற கஞ்சியை குடிச்சிட்டு இங்கேயே இருந்துருவாங்க. இருக்கிறதா விசுவாசமான ஊழியர்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது எதையுமே பேச மாட்டாங்க. இப்ப நீங்களே பாருங்க, ரிதன்யாவுக்காக இந்த கட்சிகள் ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அந்த தங்கச்சி அதே பெண் உங்க வீட்டு பெண்ணா, உங்க தங்கையா, உங்க மகளா இருந்தா நீங்க எவ்வளவு மனவேதனை பெற்றிருப்பீங்க. இந்த நாடு எவ்வளவு கோரமான நாடா போயிட்டு, இந்த குற்றங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் தண்டனை உரியவர்கள் கொடுக்கப்படுதுனாவது ஒரு மன நிம்மதியோடு உறங்குவாங்க. அது இல்லையே. அஜித் குமாரை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடிச்சு உயிர் வர அளவுக்கு அடிச்சு விசாரிக்க சொன்ன ஒரு அதிகாரி உத்தரவு இருக்குல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு சிபிஐ போவானா? நீ எதுக்கு மாநில உரிமை என்ன இதுக்கு பேசுன? மாநில தன்னாட்சி பேசுன? அப்ப நீ அங்க இருக்கிற ஒரு சிபிஐ தான். அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன வானத்துல இருந்தா வந்தாங்க? அவங்களுக்கு என்ன தனியா ஒரு அறிவு, ரெண்டு மூளை இருக்க? ஏன் காவல்துறையோட அவன் பெரிய புச்சாலிய? நீ சொன்னா கண்டுபிடிச்சு வந்தான்னு சொல்லிடுவான். நீ மறைக்க கடத்தி விடுற. சிபிஐக்கு போயிட்டாங்க, சிபிஐயே பண்ணு. அப்புறம் தள்ளி விட்டு மத்திய அரசு எங்களுக்கு ஒன்னும் தரல அப்படின்னா நீ தான் மண்டிக்கால் போட்டு தோந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பான்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.